ஏமா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து உன் வாய்க்கோள் படங்களை உள்ள வச்சு லாடங்கட்டினாதான் சரிப்பட்டு வரும் போல இருக்கு. இங்க பாருங்க சார், தப்பு பண்ணாதான் சார் பயப்படணும். நான் தப்பே பண்ணல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு சார் பயப்படணும்? நான் எதுக்கு பயப்படணும்? பாத்தீங்களா சார், உங்க முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷன்ல, அதுவும் உங்க ஸ்டேஷன்ல வச்சு என்ன கத்துதுன்னு இப்பயே இப்படி கத்துறாங்களே, அப்ப இந்த பயலை போட்டு என்ன அடி அடிச்சிருப்பாங்க பாருங்க பாருங்க. கையை காலெல்லாம் உடைச்சு இந்த கழுத்தை முறிச்சு ஆத்தாடி ஆத்தா இந்த பையனை ஒரு வழி ஆக்கிட்டாங்க. சரோஜா, ஓவரா பேசாத. என்ன ஏதுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு கண்ணு காது வச்சு பேசிக்கிட்டு நீ பாட்டுக்கு போயிருவ. பின்னாடி அவதிப்படுறது நாங்க தான். உண்மையை சொன்னாலும் கசக்கத்தானே செய்யும். உண்மையை தீய வச்சு கொளுத்த. என் புள்ள அந்த வீட்டுல வாழ்றது நீ எத்த வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டு தானே இருந்த. என் புள்ள எப்படி கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியாது. இப்ப என்ன என் புள்ளன்றீங்க? அப்ப என் புள்ளையே இல்லன்னு நான் செத்தா வந்தா கூட நீ வரக்கூடாது போக கூடாது. நீங்க இப்ப என்ன புள்ளன்னு தலை தூக்கி வச்சாடுறீங்க. இந்த பையனை இப்படி பாடா படுத்தி எடுக்கணும்னு தான் இதெல்லாம் பண்ணீங்களோ? சரோசா, நீ ஒரு பொண்ணை பெற்றிருந்தா இந்த வலிய வேதனை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நீ பொண்ணை பெக்காதனால இந்த அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்க. நாளை பின்ன உன் வீட்டுல இப்படி ஒரு கஷ்டம் வரும்போது உனக்கு புரியும். ஆத்தி ஆத்தி ஆத்தி, பாத்தீங்களா சார், இந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணி நின்னதுக்கு என் குடும்பத்துக்கே சாப விடுறா. அடியே, என் வீட்டுக்கு மட்டும் அப்படி ஏதாவது ஒண்ணு ஆனிச்சு உன்னை ஆஞ்சு போட வேண்டி. அடச்சி, 2 பேர் வாய் மூடுங்க. போலீஸ் ஸ்டேஷனா இல்ல மீன் மார்க்கெட்டா? ஆளுக்கு லபோ தீபான்னு கத்திக்கிட்டு நான் பாட்டுக்கு கம்முன்னு தான் சார் இருக்கேன். இங்க பாருங்கம்மா, உங்க பையன் இப்ப வந்து ஆகணும். இல்லனா அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது சொல்லிட்டேன். இங்க பாருங்க, என் பையன் வீட்ல இல்ல, அவன் வெளியே போயிருக்கான். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எதுவா இருந்தாலும் எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. அதுக்கு முன்னாடி நான் ஏன் இவனை இப்படி பண்ணனேன்றது முதல்ல கேளுங்க சார். என்னம்மா உனக்கு பிரச்சனை? சார், இன்னைக்கு நான் அவனை அடிச்சிட்டேன்னு இவ்வளவு தூரம் சொல்றீங்களே சார். எத்தனை நாள் இவன் என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கான் தெரியுங்களா சார்? அவளை எட்டி உதச்சு கர்ப்பப்பை இறங்கி அவளை ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சுட்டு சார். அப்படியெல்லாம் இருக்கும்போது பெத்த மனசு ஒரு பெத்த பிள்ளைக்கு இப்படி ஒண்ணு நான் துடிக்காத சார். நீங்களும் புள்ள குட்டிக்காரவளா இருப்பீங்க. வளர்ந்து உங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைனா நீங்க கம்முன்னு இருப்பீங்களா? சாதாரணப்பட்ட என்னாலேயே பொறுக்க முடியல. நீங்களாம் போலீஸ் அதிகாரி. அவனை உள்ள தூக்கி வச்சு லாடம் கட்டணும்னு உங்களுக்கு தோணாது? சொல்லுங்க சார், சொல்லுங்க. கடவுளே, நான் நல்லா பாத்துக்கிட்டதுக்கு இது ஒரு தண்டனையா? அரே எடுபட்ட பயலே, இல்ல நல்லாவே இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்ட. என்னமா நடிக்கிற? யாரு? என் பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. நீ நல்லாவே இருக்க மாட்ட. இங்க பாருங்கம்மா, முதல்ல நீங்க இந்த மாதிரி சாப விடுறத நிறுத்துங்க. ஏன் சார், இப்ப கூட உங்களுக்கு புரியலையா சார்? உங்க பிரச்சனை எனக்கு தேவையில்லை. உங்க பையன் இங்க வந்தே ஆகணும். சார், அவன் அநேகமா எங்கிட்டாவது போய் ஒளிஞ்சிருப்பான் சார். போலீஸ் வருதுன்னு தெரிஞ்சு நீங்க ஊருக்குள்ள போய் ஒன்னும் சொல்லாம கொள்ளாம போய் புடிச்சு இழுத்துட்டு வாங்க சார். அப்பதான் அவன் அடங்குவான். பெருசா சண்டியர்னு அவனுக்குள்ள மனசுல நினைப்பு. அடியே, என் பையன் என்னைக்கு சண்டியத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தான்? என்னைக்கு நீ பாத்தீங்களா சார்? பெத்தவளை எப்படி இருந்தா இவன் பெத்து போட்ட பிள்ளைங்க மட்டும் எப்படி இருக்கும்? மூணு ரகம் சார். இந்த பையனை ஏமாத்திவிட்டு அவ பாட்டுக்கு வீட்டெல்லாம் பூட்டிவிட்டு எங்கெங்கயோ போய் ஊரை சுத்த போயிருவா சார். அதை கேட்டா பொல்லாப்புன்னு இந்த பையனையே கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லுவாங்க சார். அடியே, உன் வாயில புழு வைக்க ஏண்டி இப்படி புழுவி தொலைகிற? அடியே, அது மட்டும் இல்ல சார், இந்த பையன் எம்புட்டு தான் வாங்கி போட்டாலும் வேலை வெட்டிக்கே அனுப்ப மாட்டாரு. நீ வீட்டோட இருமா, நான் சம்பாரிச்சு போடுறேன், நீ வெளியெல்லாம் போய் கஷ்டப்பட வேணாம்னு சொல்லி அப்படி பாத்துக்கிட்ட பையன் சார். அடியே, அவன் பாத்துக்கிட்டானாடி? உண்மையா உன் மனசு தொட்டு சொல்லு. இங்க பாருங்க சார், ரோட்ல ஒரு ஆம்பளை போக விட மாட்டான் சார். என் புள்ள வெளியே போய் நின்னானா அவ கொஞ்சம் அழகா இருக்கான்ற ஒரே காரணத்துக்காக உன்னை பார்க்கறதுக்கு தான் அத்தனை ஆம்பளைங்களும் வந்தாங்களாடி. மேக்கப் போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு திரியிறியாடி? அப்படி இப்படின்னு அவளை வாய்க்கு வராதபடியெல்லாம் பேசுவான் சார். இப்ப அப்படியே மாத்தி பேசுறாங்க சார். புரிஞ்சுக்கங்க சார். இன்னத்துக்கு என் பிள்ளைய வெளியே எங்கேயும் போவிடாமலாம் வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சிருந்தேன் சார். அவ பாத்ரூம் போறதுக்கு கூட வழி இல்லாம அம்பிட்டு கஷ்டப்பட்டாங்க சார். அவன் நேத்தெல்லாம் அவங்க அன்னைக்கு
கிளவி என்ன ஆட்டம் கட்டினீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ம்? என் மேலே கையை வச்சல இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கெஞ்சி கூத்தாடுறியா? கதறு கதறு, உனக்கு இதுக்கு மேலே தாண்டி இருக்கு. சார் இது கம்மி சார். இவங்க வீட்டு பிள்ளைய இந்த பையன் காதலிச்சான்னு ஒரே காரணத்துக்காக ஊரே சேர்ந்து இவனை அடிச்சுக்கோ அவ்வளோ வேலை பார்த்து விட்டாங்க சார். இந்த புள்ள இவனை விட்டு போக மாட்டேன்ட்டா இவனை அடிக்கிற அடி தாங்க முடியாம இவங்க ஆத்தா போய் தூக்கு மாட்டி இறந்து போச்சு. அப்பயும் இவளுகளுக்கு ஆத்திர அடங்குனுச்சா இந்த பையனை அந்த பாடு படுத்தி எடுத்துனாங்க. ஒரு வேலை வெட்டிக்கு போனா கூட அவனுக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு இவளும் சரி இவங்க பையனும் சரி அந்தந்த வேலை பார்த்தாங்க. இப்ப பாருங்க சார், இவன் ஃப்ரெண்டு தான் அந்த பையன். இவங்க வீட்டுல தான் இந்த பையன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தான் வச்சான். ஏதோ 2 பேரும் விரும்பிட்டாங்க, சரி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு விடணும். அதை விட்டு பெரிய குத்தம் பண்ணின மாதிரி அந்த பையனை போட்டு அந்த அளவுக்கு பாடா படுத்தி எடுத்தாங்க. அப்படி இருந்தும் இவங்க பிள்ளைய இந்த பையன் நல்லா வச்சுக்கிட்டான் சார். வாங்கி கொடுக்கறது என்ன எல்லாம் செஞ்சான். அப்படி இருந்தும் அந்த பிள்ளை இவனை கொடுமைக்காரனுது. அடியே செஞ்சு சொல்றேன்ட்டு பெத்தவயிறு பச்சைக்கிட்டு எரியுதுடி. கடவுள் ஒருத்தர் இருக்கிறானா உனக்கு கண்டிப்பா தண்டனை கொடுத்தே தீருவா, கொடுத்தே தீருவா. என்ன அண்ணாச்சி, ஒரு நல்ல டீயா பார்த்து போடுங்க. கிளாஸ் நல்லா கழுவி போடணும். கழுவி தானே போட்டுருவோம். அது சூடா 2 வடை. இல்லையா, வடையெல்லாம் இனி போட முடியாது. இனிமே மதியான நேரத்துல டீ கடையும் இருக்காது, காலையிலும் சாயங்காலமும் மட்டும்தான். என்ன அண்ணாச்சி இப்படி சொல்றீங்க? டீ இல்லாம மனுஷனால இருக்க முடியாது. நான் என்னப்பா பண்ணட்டும்? ஐயோ, சோறு இல்லாம கூட நாங்களே இருந்துருவோம். டீ இல்லாமல இருக்கவே முடியாது. ஒழுங்கா கடை நடத்துங்க. ஆள் இல்லையா, இல்ல என்ன பிரச்சனை? ஏய்யா, உலகத்துல என்ன நடக்குதுன்னு நடைமுறையே தெரியாத அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்க போல இருக்கு. என்னாச்சு? போர் நடக்குதுயா, போர் நடக்குது. கேஸு டீசல் விலையெல்லாம் ஏறி போச்சு. அதனால ஹோட்டல் எல்லாம் பல இடத்துல மூடிக்கிட்டு இருக்காங்களாம்யா. ஆத்தாடி, என்ன சொல்றீங்க? நானும் என் பொண்டாட்டி போனதுக்கு அப்புறம் சோத்துக்கே வழியாம ஹோட்டலே கதின்னு கிடக்குறேன். இங்கேயே பூட்டி விட்டாங்கன்னா இப்ப நாங்களே எங்கிட்டு போறது? என்ன பண்றது, விறவடுப்புல தான். விறவடுப்பா? ஆத்தாடி, ஏய்யா, அந்த காலத்துல எல்லாம் விறவடுப்புல தானே ஆக்குனாங்க. என்ன உனக்கு வலிக்குது? வீட்டுல வீட்டம்மா இருந்துச்சு, அதனால ஆகி கொடுத்தது வச்சது. இப்ப அவங்க போனதுக்கு அப்புறம் நம்ம என்னத்தை போய் என்னத்தை சமைச்சு என்னத்தை சாப்பிட்டு 3 நேரம் டீயை குடிச்சிட்டு ஒரு நேரம் கடையில சோத்த வாங்கி தின்னோம்னா வேலை முடிஞ்சதுன்ட்டு இருப்பேன். என்ன நீங்க இப்படி சொல்றீங்க? நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கையா. சிலிண்டர் விலை வேற ஏறுதான், அதுவும் வேற அங்கங்க டீ கடையெல்லாம் மூடுறாங்களாம். என்ன பண்றதுன்னே எனக்கே ஒன்றும் புரியல. விறவடுப்புல சமைக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனா என்ன புகனாத்த அடிச்சதுன்னா மொத்தமும் போயிடும். அதெல்லாம் யோசிக்கிறதா இருக்கியா. என்ன பண்றது, கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஓட்ட வேண்டிதான். என்ன எல்லா பக்கமும் கஷ்டம்னு போது கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க வேண்டிதான். அதனாலதான்யா காலையிலயும் சாயங்காலத்தையும் மட்டும் போட்டுட்டு மத்த நேரத்துல அப்படியே விட்டுற வேண்டிதான். அப்பனா ஒரு பாய்லர் அப்படியே டீயை காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வர்றவங்களுக்கு அப்படி அப்படியே பாய்லர்ல இருந்து எடுத்து ஊத்தி கொடுங்க. அது கசந்து போயிருயா, ரொம்பலாம் குடிக்க முடியாது. இப்ப அப்பைக்கப்ப வச்சு கொடுக்கறது ஒரு டேஸ்ட் இருக்கும். லேட்டா இது பண்ணா அது ஒரு டேஸ்ட் ஆயிடும். அதுதான் யோசிக்கிறதா இருக்கு. நம்ம ஊர் மக்கள் தானே, அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. நம்ம நிலைமைய புரிஞ்சுக்காமையா இருப்பாங்க. வீட்டுலயே 1000 குறை சொல்லிக்கிட்டு நாங்கெல்லாம் சாப்பிடுவோம். ஏதோ கடையில தான் கொஞ்சம் வாய்க்கு ருசியா இருக்கேன்னு சாப்பிடுவோம். இப்ப அதுக்கும் வழி இல்ல. கொஞ்ச நாள் பொறுத்துக்கங்கயா, அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் பாத்துக்கலாம். நான்லாம் வந்து டீ கடை தான், வெறும் பாலக்காயை வச்சு டீயை போட்டோம்னா எனக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும். ஆனா ஹோட்டல் நிலைமையெல்லாம் நினைச்சு பாரு. அவங்கெல்லாம் நேரத்துக்கு சமைக்கணும், சுட சுடன்னு கொடுக்கணும். போட்டு வச்சு கொடுத்தாலும் இது என்ன பழச கொடுக்குறியான்னு வாங்க. பல பிரச்சனையா. அவங்க நிலைமையெல்லாம் கவலை கிடந்தான். கடவுள் தான் துணையா இருக்கணும். அடியே ஊருக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஆமா தெரியும். ஏதோ அந்த சாந்தாவ போலீஸ் வந்து கூட்டிக்கிட்டு போனுச்சாமல. ஆமாடி, அவன் மாப்பிள்ளைய மண்டைய பொழந்து விட்டாங்கல்ல, கையை களை முடிச்சு விட்டாங்கல்ல. அத்தான் அந்த பையன் போலீஸ்ல கேஸ் கொடுத்துட்டான் போல இருக்கு. கையை பிடிச்சி தரத்தாத்தாலும் இழுத்துட்டு போயிட்டாங்க. ஏண்டி பாவண்டி அவ. நினைச்சு பார்த்தாலே மனசு பதறுது. எவ்வளவுதான் அவளும் கஷ்டப்படுவா. அவன் என்னத்த கஷ்டப்பட்டா? என் மாமனார் சொத்துல நல்லா தானே குடும்பமே உட்காந்து தின்னுச்சு. என்னமோ கஷ்டப்பட்டாலாம்ல கஷ்டம். நான் தான் இந்த ஊரை விட்டுட்டு போய் வெளி ஊர்ல இருந்து என் பிள்ளைய வச்சுக்கிட்டு இந்த குடிகார புருஷனை வச்சுக்கிட்டு அம்பிட்டு கஷ்டப்பட்டேன்.
அவளை என்ன அப்படியா கஷ்டப்பட்ட? என் மாமனார் சொத்துல நல்லா விவசாயம் பண்ணிக்கிட்டு அதுல இருந்து வர வருமானத்துல நல்லா நகை நட்டு அள்ளி போட்டுக்கிட்டு நல்லா லபோ தீபோன்னு கிடைச்சதெல்லாம் வாங்கி நல்லா தின்னு 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 கொளுத்து பையில கடந்தா. ஏண்டி விவசாயம் பண்றது என்ன அவ்வளவு சுலபமா? ஏன் அப்படி பேசுறவ நீ இங்க இருந்து காட்டுல விவசாயம் பார்த்திருக்க வேண்டியதானே? அதுக்கெல்லாம் அவங்க புருஷன் திறமை இருந்தாரு, அதனால அவங்களுக்கு எல்லா வேலை வெட்டியும் பார்த்து கொடுத்தாரு. எனக்கு என்ன அப்படியா திறமை உள்ள புருஷனா இருந்தேன்? அவனுக்கு குடிக்கிறதுக்கே நேரம் சரியா போச்சு. அவனை வச்சுக்கிட்டு இங்க இருந்து நான் என்னத்த பண்றது? அங்கிட்டு போகவும் ஒரு 5-10 கையில கிடைக்கும், அதுக்கும் வழி இல்லாம போச்சு. இவனால ஆஸ்பத்திரி செலவு அது இதுன்னு அப்புறம் தான் வாழ்க்கை இப்படி ஆயிப்போகுது. உங்ககிட்ட பேசியா ஜெயிக்க முடியும்? அது மட்டும் இல்லடி, அவங்க பையனை ஏதோ வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்களாம். அவன் கிடைக்கலையா? அவனும் கிடைச்சான்னு வைக்கி குடும்பத்தையே உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. நல்ல குத்து குத்துன்னு குத்தி எடுக்கணும் அவங்கள. கொழுப்பு மொத்த குடும்பத்துக்கும் கூடி போச்சு. நீ சொந்தக்காரி, இன்னைக்கு அடிச்சுக்குவ நாளைக்கு சேர்ந்துக்குவ. எனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத தலைவலி? நானே உடம்பு சொல்லாத புருஷனை வச்சுக்கிட்டு அப்பயோ இப்பயோன்னு கிடக்குறேன். நானே அந்த தலைவலியில இருக்கேன்டி. நீ வேற கம்முனு கிளம்பு போ. ஏன் ரொம்ப முடியாம இருக்காரா? ஆமா, 2 நாளா கூட தண்ணியாவது தொண்டைக்குழியில இறங்குனுச்சு. இன்னைக்கு அதுவும் இறங்கல. சொந்த மதத்துக்கெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கேன், வந்து எல்லாம் பாலை ஊத்திட்டு போங்க இருக்கிறதுக்குள்ளன்னு. அதான் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், பாப்போம் எப்படின்னு. சரி சரி, அப்ப நீ பாரு. எப்படியோ இந்த நேரத்துல என் பையனும் என் மருமவளும் இங்க இல்லடி இருந்திருந்தாங்க. போய் இதுதான் போய் வக்கீலுக்கு காசு ஏற்பாடு பண்ணி போய் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அதுங்க அங்கிட்டு போயிருச்சு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் தான் வான்கோழி பிரியாணி சாப்பிடணும்னு சொன்னேன், அவங்க செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். யாரு ஓனரு, கடை ஓனரு. அதான் போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றேன். உனக்கு எது வேணுமா வான்கோழி பிரியாணி? நானே என் பூவும் போட்டும் நினைக்குமான்னு தெரியாம கவலையில இருக்கேன். போடி கம்முனு. வான்கோழி பிரியா வாத்து பிரியாணின்னு நான் சந்தோஷமா இருக்கேன். உனக்கு ஒண்ணு வாங்கி கொடுப்போன்னு பார்த்தேன். சரி வாய். ஊர்ல எவன் வீட்டுக்கோ எதேதோ வருது, இவ வீட்டுக்கு ஒரு கேடும் வர மாட்டேங்குதே. கோகிலா இருக்கலாம். என்னடா இது, இந்த பையன் இத்தனை நாள் வராம இருந்தான், இப்ப திடீர்னு வந்திருக்கான். கோகிலா, கோகிலா, ஏ கோகி எருமை மானே. என்னம்மா? ஆத்தாடி, இவனா எதுக்கு வந்திருக்கான்னு தெரியலையே. இந்த தம்பி வந்திருக்கு, என்னன்னு கேளு. என்னடா, என்ன ஆச்சு? ஏய், இன்னைக்கு தான் நான் நம்ம உமா கட்டிக்க போகிற மாப்பிள்ளையை பார்த்தேன். என்னடி அவர் ரொம்ப சொட்டையாக இருக்காரு, ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்காரு. சொந்தமாக வண்டி இல்லையா, வாடகை வீடு தானா, என்ன பண்ணுவானே தெரியலையே. ஏண்டா, அவளுக்கு பிடிச்சிருக்கு. அவர் சொந்த வீட்டில் இருந்தா என்ன, வாடகை வீட்டில் இருந்தா என்ன, மாப்பிள்ளை தங்கமானவராக இருக்காருன்னு சொன்னான். அவளோட விருப்பம்டா அது, நம்ம போய் என்ன பண்ண முடியும்? ஏய் இல்லைப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் இங்கேயே ஏற்கனவே பல கஷ்டம் அவங்க குடும்பத்தில், இதுலேயும் போய் மறுபடியும் கஷ்டப்படணுமா அவ? ஏண்டா, என் வீட்டிலன்னா எங்கள் அப்பா அம்மா மளிகை கடை வச்சுருக்காங்க. நான் சோத்துக்கும் வழி இல்லாமல் இருந்ததே கிடையாது. கஞ்சோ கூழோனாலும் எங்கள் அம்மா எதையோ ஒன்று செஞ்சு போடும். ஆனால் என் புருஷன் வீட்டில் எதுவுமே இல்லைனாலும் காலத்தை ஓட்டித்தான் ஆகணும். ஒரு சில நாள் இருக்கும், ஒரு சில நாள் இருக்காது. இருக்கிற நேரத்தில் வயிற்ற நிரப்பிக்கணும், இல்லாத நேரத்தில் வயிற்றில் ஈர துணியை கட்டிக்கணும்னு தான் என் வாழ்க்கையெல்லாம் ஒன்றுச்சு. அவள் வாழ்க்கையில் அவள் தலையில் என்ன இருக்கோ அதுபடி நடக்கும்டா. நீ ஏன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குப்பா. டேய், அதுக்கு நீ ஏன்டா ஃபீல் பண்ணுற? அது அவளோட வாழ்க்கைடா. எதுக்குமா இந்த கத்திக்கிட்டு இருக்க? இங்க பாரு, உங்க அப்பாவுக்கு வேற சீரியஸா இருக்கு. மாப்பிள்ளை வேற எந்த நேரத்துல வேணாலும் வருவாரு உன்னை பார்க்கிறதுக்கு, உங்க அப்பாவுக்கு பால் ஊத்துறதுக்கு. நீ பாட்டுக்கு விட்டு பேசிக்கிட்டு இருக்காத, அப்புறம் ஏதாவது சந்தேகப்பட்டு பேச போறாரு. இப்பதான் குடும்பம் ஒண்ணா இருக்கு, மறுபடியும் சண்டைய போட்டுக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏம்மா, அதுக்கு எதுக்குமா இந்த கத்துற? அவன் என்ன நினைப்பான்? லூசா நீயே? வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு. நானும் ஒவ்வொரு நாளும் வாயை பொத்திக்கிட்டு இருந்தா நீ பண்றதே சரியில்லை. பாக்குற 4 பேர் என்ன சொல்லுவாங்க? புருஷனை விட்டுவிட்டு இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இந்த பயக்கிட்ட அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க? உனக்குள்ள எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது. நானே ஒரு தடவை சொன்னாதான் சரிப்பட்டு வரும் போல. கோகிலா, நான் போயிட்டு வரேன். லூஸ் அம்மா, வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காது. டே இருடா. இருக்கட்டும் கோகிலா, டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். ஐயோ, இவர் எதுக்கு இப்ப மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்திருக்காருன்னு தெரியலையே. என்ன நாத்தனார் எல்லாரும் வெளியவே நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களோ, உள்ள இருக்காம? இவர் எங்க இருந்து கூட்டிட்டு வந்தீங்க?
அதுவா, நாங்க பால் வாங்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம். அங்க தலைவர் தோப்புல இன்னைக்கு தென்னை இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு வந்திருப்பாரு போல இருக்கு, தென்னை மட்டையெல்லாம். அப்பன்னு பார்த்து வழியில அந்த சவதியில வண்டி மாட்டிக்கிச்சு. அப்புறம் நாங்க எல்லாரும் தான் வண்டியை தள்ளி விட்டு அப்புறம் வண்டியை வெளியே எடுத்துட்டு தான் சரி வீட்டுக்கு வாங்கினதுக்கு இவர் கேட்கவே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வர்றது அப்படி இப்படின்னாரு. அதெல்லாம் முடியாது, நம்ம ஊருக்கு வந்துட்டு நீங்க வீட்டுக்கு வராம இருந்தா அப்புறம் அம்பிட்டுதான் சொல்லிட்டு நான் ரொம்படியா கூட்டிட்டு வந்துட்டேன். சரி போங்க, தம்பி வந்திருக்கா, அப்படி ஏதாவது சோறு குழம்பு பொங்குங்க. போங்க போங்க. உமா, இந்த பாலை வாங்கிட்டு போய் காப்பியை வச்சு கொடு. ஓடு 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 ஓடு. ஏங்க, அந்த படுபாவி பையன் கேஸ் கொடுத்து அத்தையை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம நானே கண்ணு முழுங்கு பிடிக்க போய் கிடக்குறேங்க. உங்களை வேற போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. இப்ப என்னங்க பண்றது? என்ன சொல்ற? ஆமாண்ணே, அவனை நீயும் அம்மாவும் சேர்ந்து அடிச்சு போட்டீங்கன்னு கையை காலெல்லாம் கட்டு போட்டுக்கிட்டு வீல் சேர்ல வந்துக்கிட்டு அம்மாவை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சுன்னு இதுல ஒன்ன வேற தேடிக்கிட்டு இருக்குன்னு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு புரியலன்னு. அம்மா பாவம்னு கைய பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனாங்கன்னு. அட கடவுளே, இருந்து இருந்து நம்ம உமாவுக்கு இப்பதான் ஒரு இடத்துல மாப்பிள்ளை கிடைச்சதுன்னு நினைச்சோம். அதுக்குள்ள இந்த நேரம்னு பார்த்து மாப்பிள்ளை வேற வந்திருக்காரு. இப்ப உமா வாழ்க்கையை நினைக்கவா, அத்தை நினைக்கவா, இல்ல என் வாழ்க்கையை நினைக்கவா? ஐயோ, என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்கணுமா? அட கடவுளே. சரி வாங்க, வண்டியில ஏறுங்க, நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இல்லைங்க தம்பி, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க கிளம்புங்க, நாங்க பாத்துக்கிறோம். அக்கா, என்னைக்கு நான் உமா வீட்டுக்கு இங்கே வந்து பொண்ணு கேட்டு வந்தனோ அப்பயே இதுவும் என் குணமாக தான் நான் நினைக்கிறேன். அத்தைக்கு ஒரு பிரச்சனைன்னு போது நான் எப்படி வராமல் இருக்க முடியும்? இப்போ அத்தை என்ன பண்ணியிருக்காங்க ஏது பண்ணியிருக்காங்கன்னு வேற தெரியல. நான் என் வேலை செய்கிற ஓனர்கிட்ட சொல்கிறேன், அவர் ஒரு பெரிய புள்ளி, அவர்கிட்ட சொன்னால் எப்படியும் அத்தையை வெளியே எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. வாங்க, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், வண்டியில் ஏறுங்க. மச்சான், கவலைப்படாதீங்க மச்சான், அத்தையை கண்டிப்பாக வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாம். அவங்க மேலே தப்பு இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும்? வண்டியில் ஏறுங்க. உமா புள்ள வேற வருவா, அவளுக்கு நாளைக்கு வேற பப்ளிக்கு பரிச்சு. அவளை என்ன கொஞ்சம் பார்த்துக்கம்மா. நாங்க எல்லாரும் போயிட்டு வரோம். அமுதாவுக்கு வேற உடம்பு முடியல, இந்த நேரத்துல ஆஸ்பத்திரிக்கு அதுக்கு இதுக்குன்னு கூட்டிட்டு போயிட்டு வந்து இப்பதான் நல்லா இருக்கா. அதுக்குள்ள போலீஸ் கேஸுன்னு இன்னும் தலை எழுத்து. வாமா வா, நம்ம போவோம். ஏங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண உடம்புன்னு சொன்னாங்க, நீங்கள் முன்னாடி ஏறிக்கோங்க, அவங்க பின்னாடி ஏறிப்பாங்க, போங்க.